பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக பதிவில் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை பற்றியது. அமாவாசை அப்படின்னாவே பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் நம்மளுடைய தெய்வங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடிய நாட்களும் அமாவாசை சிறப்பானது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலைபட்சம் சொல்லுவாங்க, புரட்டாசி அமாவாசை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. இப்போ வரக்கூடிய தை அமாவாசை அப்படின்றது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையிலே பிதர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடைவதற்கு, நம் முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தி அடைவதற்கு, முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதற்கும் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெளியில் இருப்பாங்க, ஒரு அமாவாசை விரதம் இல்லாத இருக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவெல்லாம் அவசியம் கண்டிப்பாக இந்த அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும். காகத்துக்கு அன்னதானம் வைக்கிறது, சாதம் போடுறது ரொம்ப சிறப்பானது. முதியோர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் மட்டும் இல்லை, பைரவர், அதாவது நம்மளுடைய பைரவர் சன்னதியில் போயிட்டு அதற்கு பிடித்தமான மாதுளம்பழம், உளுத்தம் வடை, நீர்மோர், அதுபோல் பானகம், இதை வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். அன்றைக்கி அன்னதானம் போடுறது ரொம்ப சிறப்பானது. காசி, ராமேஸ்வரம் போன்ற நதிகள், ரொம்ப பிரசித்தமான நதிகள் எங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல போய் அன்னைக்கு நம்ம ஸ்நானம் பண்ணுறது, குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அன்றைக்கி முடியாதவா நம்ம காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்த அந்த தீர்த்தம் நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்போம், அதை எடுத்து நம்ம அன்றைக்கி குளிக்கும்போது நீகாத்தால் அதை எடுத்து குளிக்கணும். அதை குளிக்கும்போது 2 அருகம்பெல்லும் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி போட்டு குளிக்கிறது சிறப்பு. அதுபோல் சிவனுடைய ஆலயத்திற்கு வில்வ மாலை அர்ச்சனைக்கு கொடுக்கறதோ, அதே போல் புஷ்பங்கள் நமக்கு சிவனாலய கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மகா விஷ்ணுனுடைய ஆலயம், அதாவது பெருமாளுடைய ஆலயத்திற்கு துளசி மாலை, துளசி கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. இதை நம்ம பண்ணுறது அப்படின்னாவே பிதுர் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். தெய்வ கடாட்சம் என்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கும். அதுபோல் குழந்தைகள், புத்திரபாக்கியம் இல்லாதவா, திருமண தடை இருக்கக்கூடியவா, அவளுக்கெல்லாம் புத்திரபாக்கியங்கள், திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதற்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் வேண்டும். அதற்காக அன்றைக்கி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதம் படித்த அந்தணர்களுக்கு பச்சரிசி, காய்கறிகள்லாம் கொடுக்கலாம். காய்கறி அப்படின்றது முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடியது, நம்ம பிடித்த அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த காய்கறிகள்லாம் நம்ம கொடுக்கலாம். அதே போல் அகத்திக்கீரை, வாழைக்காய், இதெல்லாம் கொடுக்கறது சிறப்பு. எள்ளுருண்டை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் எள்ளுருண்டை விநியோகம் பண்ணலாம். இது ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே நம்ம உடல் பிணிகள், தீராத உடல் பிணிகள் இருக்குது அப்படின்னா எள்ளுருண்டை கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பரவாயில்லைக்கு அன்னதானம் எப்படி போடுறோமோ அதுபோல் எள்ளுருண்டை கொடுத்தோம் அப்படின்னா பிதுர் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணணும். நம்ம இப்போ வருஷம் நம்ம இறந்தவங்களுக்கு தகப்பனாக இருக்கோ, தாயாக இருக்கோ, நம்ம வீட்டில் ஸ்ரார்த்தங்கள் திவசம் கொடுக்கறது பழக்கம் இருக்கும். இருந்தாலும் பொதுவாகவே சாஸ்திர பிரகாரம் அமாவாசை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் எல்லோரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அது முடியாதனால வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இறந்த வாளுக்கு செய்கிறோம். ஆனால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அதே போல் புரட்டாசி அமாவாசை, அதே போல் மாலைபட்சம் சொல்லக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசை ஆகட்டும், இதே போல் மாசி மகத்தில், இது போல நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணணும். இந்த எள்ளுந்தண்ணி தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ தான் அந்த பிதுருடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி நமக்கு நம்ம இடத்துக்கு அனுகிரகம் பண்ணுவாலாம், ஆசீர்வாதம் பண்ணுவாலாம். குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தை அமாவாசை இருக்கும். அதற்கு அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் அன்றைக்கி அன்னதானம் போடுறதோ, அதே போல் வஸ்திரங்கள் நிறைய வாங்கி கொடுக்குறதோ, முடியாத வாளுக்கு மருத்துவத்துக்காக ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறதோ,
போத்திக்கிறதுக்கு குளிரில் புடவை, அதே போல் வந்து போர்வை இதெல்லாம் கொடுக்குறதோ, வயசானவாளுக்கு நான் சொன்ன மாதிரி புடவைகள் வயதான பெண்மணிகளுக்கு கொடுக்குறதோ இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதே போல் எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல எறும்பு புத்துக்கு அரிசி இது போடுங்க. பொதுவாகவே பிதுர் தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தினந்தோறும் எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல அரிசி மாவோ அரிசியோ இல்லை அதுக்கு பிடித்த தீனி வகைகள் என்ன இருக்கோ அதை நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னாவே நல்லது. அதே போல் தினமும் நமக்கு பசுமாடு பூஜை பண்ணுறது நல்லது. பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் உட்காந்து எழுந்து வந்தாவே தேவர்களுடைய அனுகிரகம், இந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுங்க. அதுபோல் பசுமாடு பூஜை பண்ணி அதுக்கு வந்து அந்த 4 காலுக்கும் பாத பூஜை பண்ணி அதை நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. அதனுடைய பிதுர் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிகள்லாம் அவனுடைய அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம முன்னோருடைய சாபங்கள் நிவர்த்திக்கும், எடுத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒளிமயமான வாழ்க்கை அமைவதற்கும், இருக்கின்ற வாழ்க்கை சிறப்பாக மேன்மேலும் சிறப்பாக இருப்பதற்கும் தை அமாவாசை என்பது ஒரு பிரசித்தமான நாள். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடும் போது எடுத்த காரியங்கள் கைகூடும், நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பானது. குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்க தை அமாவாசை என்று விரதமிருந்து வழிபடுங்கள், நினைத்தது நடக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகம் க்ஷேமம் அடையட்டும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.